பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான ஐயாவுக்காக நன்றி. ஒரு உண்மையை சொன்னால், நான் இவரை பார்த்துருக்கிறேன்னா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை இந்த நாளிலே செய்தியாளராக இந்த இடத்துல போட்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு ரொம்ப சிறப்பான தலைப்பு. சத்தமாக சொல்லுங்க, பஸ்கான்னு சொல்லுங்க எல்லாரும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கடந்து போவது. என்ன சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி. இந்த ஆண்டிலே என் வறுமை கடந்து போகும், என் வியாதி கடந்து போகும், என் ஏழ்மை கடந்து போகும், என் இல்லாமை கடந்து போகும், என் நிந்தனைகள் கடந்து போகும், என் வேதனைகள் கடந்து போகும், என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையும் கடந்து போகும். எல்லாம் சொல்லுங்க, கடந்து போகும். அடுத்தவன் கைப்பிடி சொல்லுங்க, கை எல்லாம் கடந்து போகும். நீங்கள் சந்தித்த, சந்திக்கின்ற, சந்திக்க போகிற எல்லாமே கடந்து போகும். பஸ்கா என்ற வார்த்தைக்கு கடந்து போகுதல் என்ற அர்த்தம். பாஸ் ஓவர், அதாவது எல்லாம் கடந்து போகும். எல்லாம் சொல்லுவீங்களா? என்னுடைய ஏழ்மைகள், என்னுடைய இல்லாமைகள், என் வெறுமைகள், என் பாரங்கள், என் துன்பங்கள், என்னுடைய அதாவது சொல்லக்கூடாத காரியங்கள், சொல்ல முடியாத காரியங்கள், புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், கேள்வி நேரங்கள், இருளின் நேரங்கள், தடுமாற்றத்தின் நேரங்கள், சந்தேகத்தின் நேரங்கள் எல்லாம் கடந்து போகும். நம்பினால் ஆமீன் சொல்லுங்க. நிறைய பேர் கிருபைனா நிறைய பிரசங்கம் கேட்டுருவீங்க. கிருபை நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம், கிருபை கிருபைன்னு. கிருபைன்னு அந்த தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கண்களை மூடிக்கொண்டு நம்புகிறோம், அதான் கிருபை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கண்களை மூடிக்கொண்டு நம்புவதுதான் கிருபை. வீடு வாங்கிறது கிருபை இல்லை, கார் வாங்கிறது கிருபை இல்லை, புரியுதா உங்களுக்கு? பங்களாலாம் கிருபை இல்லை, அது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் கர்த்தருடைய எல்லாம் பைபிள் கையில் எடுங்க, சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கண்களை மூடிக்கொண்டு ஐயா சொல்லிட்டாரு, பைபிள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாருல. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருடைய வார்த்தையை கண்களை மூடிக்கொண்டு நம்புவதுதான் கிருபை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாடுறது கிருபை இல்லை, கிருபை கிருபைன்னு பாடலாம். உங்களுக்கு தெரியுமா, கிருபை இல்லாதவங்களாம் இன்னைக்கு பாடுறாங்க. நிறைய பேர் சபைக்கு வர்றதே மைக்காக தான் வராங்க. புரியவே மாட்டேங்குது. சபைக்கு வர்றதுக்கு தான் இப்போ மைக்காக தான் வராங்க. மைக் கொடுத்த உடனே மைக் டேஷன் ஆயிடுறாரு. புரியவே இல்லை. மைக் கொடுத்த உடனே என்ன ஆயிடுறாரு அவரு? மைக் கொடுத்த பாஸ்டர் பக்கத்தில் போய் நிற்கிறார். அப்போதான் அவனுக்கு அபிஷேகமே இறங்குது. புரியவே மாட்டேங்குது. கொடுத்தவர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு, அப்போதான் அபிஷேகம் அவனுக்கு இறங்குது. ஏதோ இப்போ 7:45 மணிக்கு தான் அவனுக்கு அபிஷேகம் இறங்குது. மைக் கொடுத்தா அவங்ககிட்ட மைக் வாங்க ரொம்ப கஷ்டம். நம்மளெல்லாம் சொல்லுது தம்பி, சில பேர் மைக் கொடுத்தா மைக் வாங்குறதே கஷ்டம். புரியவே மாட்டாங்க. அதெல்லாம் கிருபை. வீடு கிருபை இல்லை, கார் கிருபை இல்லை, பங்களாலாம் கிருபை இல்லை. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து நான் ஏற்றுக்கொண்டேன். என்ற 17 வயசில் இயேசுவை சந்தித்தேன். 20 வயசில் ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 53 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன். அதாவது நான் பிறந்தது ஐயா ஊழியம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் யார் பேரில் ஊழியம் பண்ணுறீங்களா? அது அண்ணன். அதே இடத்துல தான் மண்ணடியில் நான் பிறந்து வளர்ந்தேன். முத்தால்பேட்டை ஸ்கூலில் படித்தேன். 70 ஆண்டரை சந்தித்தேன். 73 ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு உலகத்தின் மனிதர்கள் செல்ல முடியாத, செல்லாத ஆப்பிரிக்கா காடுகளிலிருந்தும் அமேசான், எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? அமேசான் உலகத்தின் பல தேசங்களில் பல முறை 42 நாடுகளுக்கு மேலாக
வச்சுருந்தேன். என் பேர் ராதாகிருஷ்ணன், எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணி. சம்பந்தமே இல்லாத என்னை ஆண்டு சம்பந்தப்படுத்திட்டார். ஆமேன். சில பேருக்கு ஊழியத்தில் பேக்ரவுண்டு வேணும், எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. உங்கள் ஐயா கூட பேக்ரவுண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணன் பேக்ரவுண்டுக்கு தான் தெரியல. அண்ணன் பேக்ரவுண்டை விட ஆண்டோட பேக்ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். அண்ணன் பேக்ரவுண்டு கடந்து போகும், குடும்பத்தில் கலக்கம் விளக்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்க, அண்ணன் பேக்ரவுண்டும் மாமியார் பேக்ரவுண்டும் மாமனார் பேக்ரவுண்டும் அதுவும் கடந்து போகும். இது ஒன்று தான் கடக்காத பேக்ரவுண்ட். இப்போ தான் நடத்துறீங்களே, பஸ்கா மாசம் நடத்துறீங்களே. அப்போ அப்பா அப்போ நிறைய பிரசங்க கேட்டுருவீங்க பஸ்கா பற்றி. இல்லை, இப்போ நான் சொல்கிறது பழசா புதுசாக எனக்கு தெரியல. சரி, என்ன எத்தனை பேர் டிவியில் பார்த்துருக்குறீங்க? சன் டிவிலையா? ஒரு 5 சேனலில் பேசுகிறேன் டெய்லி. யூடியூப்பில் 11,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தமிழ் புரியுதா? யூடியூப்பில் 11,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சரி, இது ரொம்ப ஈஸி கிடையாது. சும்மா பேச முடியாது, அவ்வளோ படிக்கணும், அதை உள்வாங்கணும், அதை பேசணும். சரி, அதை பற்றிலாம் வேண்டாம். ஒன்றே ஒன்று, எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. இந்த கூட்டத்தின் மூலமாக என் வாழ்க்கை மாறணும், என் சூழ்நிலைகள் மாறணும், என்னுடைய குறைகள் மாறணும், என் சுபாவங்கள் மாறணும். இந்த மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க, என் சுபாவங்கள் மாறணும்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு எல்லாம் மாறிச்சான சுபாவமே மாறல. சொன்ன கோச்சிக்க மாட்டீங்கல்ல. ட்ரெஸ்ஸு மாறி இருக்குதான், சுபாவம் மாறல. நான் ட்ரெஸ்ஸை உண்மையாக விரும்புகிறேன். சொல்லுங்க, இதை மாறுறதை விட எண்ணங்கள் மாறணும், நோக்கங்கள் மாறணும், குறிக்கோள் மாறணும், லட்சியங்கள் மாறணும், என் பாதைகள் மாறணும், என் பயணங்களும் மாறணும், என் ஆசைகளும் மாறணும், என் மணி பர்ஸும் மாறணும். புரியவே இல்லை. இது மாறணும். இது மாறினா கண்டிப்பா இது மாறும். சொல்லுங்க, இது மாறி இருக்குதா? இதுவும் மாறும். இது மாறலையே, சில்லறையா போடுறோம். ஒருத்தர் சொன்னார், காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான், எனவே அவனை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதுக்கு எது கை தட்டுறதுன்னு தெரியல எனக்கு. அவர் சொல்றாரு, என் வாழ்க்கை நீங்க சொல்றீங்களா, நன்றின்றார். காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. எனக்கு சொல்லுங்க, ஏழ்மை நிரந்தரம், ஏழ்மை வறுமை நிரந்தரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை நிரந்தரம். ஆமென். உங்களை யாரையும் அம்பானியா இருக்கிறத விட ஆண்டுடைய பிள்ளையா இருப்பது ஆசீர்வாதம். அப்படிதானே? நீங்க யாரும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அது முக்கியமே இல்லை. உலகம் உயரத்தை பார்க்கிறது, தேவனின் ஆழத்தை பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்களேன், உலகம் உயரத்தை பார்க்குது, தேவன் ஆழத்தை பார்க்கிறாரு. நான் உயரத்தை பார்த்து பழகல, ஆழத்தை பார்த்து பழகிறேன். பாஸ்டர்லாம் எப்படி தெரியல, இதில் யார் பாஸ்டர் எனக்கு புரியல. இன்னைக்கு உயரங்களுக்கு இருக்கிற மதிப்பு ஆழத்துக்கு இல்லை. ஆழ மதிப்பு இருக்குதா? இங்க ஒரு உயரம், ஒருத்தர் ரொம்ப உயரத்தில் இருக்கிற வந்தாருன்னா வச்சுக்காதீங்க பிறகு, நீங்க அத்தனை பேரும் கீழே நின்று இருப்பீங்க. உண்மையா பொய்யா? தமிழ் புரியுதா? சொல்லுங்க. உலகத்துல உயரத்துக்கு மதிப்பு, ஆனா பரலோகத்துல என்னோட அர்ப்பணத்திற்கும் ஆழங்களுக்கு தான் மதிப்பு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? BMW வந்தா காரை எடுத்து காரை திறக்கிறதுக்கு ஆள் வரும், சைக்கிளில் வந்தா அவர் தான் வரணும். ஆனா பரலோகத்தில் அவங்களுக்கு தான் மதிப்பு. சொல்லுங்க, இங்க அறியப்பட்டவர்கள், அங்க அறியப்படாதவர்கள்
இங்கு அறியப்படாத நான் அங்கு அறியப்பட்டவன். சூப்பர் ஸ்டார் இங்கே தெரியும், ஆனா அங்கே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? உங்க ஐயாவை இங்கே தெரியாது, ஆனா அங்கே தெரியும். அவரை நான் ஒரே முறை தான் பார்த்து நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஒரே முறை பார்த்தேன் ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களை. பார்த்தீங்களா? அவரும் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து என்னை பிரசாந்த் கூப்பிட்டுருக்காரு. இது பெரிய காரியம் இல்லை. என்னை பற்றி விசாரிச்சிருப்பார் ஒரு வேளை எங்கேயாவது, ஆனால் நான் விசாரிக்கவே இல்லை. சில இடங்களுக்கு போனால் சமாதானம், சில இடங்களுக்கு போகாவிட்டால் சமாதானம். சிலரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்காவிட்டா சமாதானம். சில பேரோடு பேசினா சமாதானம், சில பேரோடு பேசாவிட்டா சமாதானம். சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்தா சமாதானம், சில வராவிட்டாலே சமாதானம். இப்போ நீ எல்லாம் உங்க மாமியார் நினைக்கிறீங்க. இப்போ எனக்கு ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டுச்சு, ஏன் பாஸ்டர் என்னை பார்க்காம போயிட்டீங்கன்னு. நான் நினச்சிக்கினேன், என் சமாதானத்தை இழக்க விரும்பலமா, அதனால தான் உங்களை பார்க்கல. அன்னைக்கு ஒரு அம்மா பார்த்தேன், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். என்னை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குது அந்த அம்மா. இன்னொரு அம்மா கேட்டேன், இப்போதான் கண்ணு தெரியுதா உங்களுக்கு, என்னை பார்த்து கேட்குது. இன்னொரு ஜென்மம், நான் நல்லா இல்லை, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குது. இதெல்லாம் சீயோனுக்கு போகிறவங்களாம் இவங்கெல்லாம். புரியவே இல்லை. சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. நல்ல பண்புகள் இல்லாம நீங்க எத்தனை பஸ்கா பண்டிகை கொண்டாடினாலும் அர்த்தமே இல்லை. கைப்பிடிச்சு கேளுங்க, சுபா மாறிடுச்சான்னு கேளுங்க. சிரிப்பாக்குது இல்லை. இங்க ஏஞ்சலு, வீட்டில் போனா லூசிஃபர். சர்ச்சில் கிறிஸ்டோபர், வீட்டில் போனா லூசிஃபர். இங்க ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் பண்றோம், கட்டின புருஷனை வாடா போடான்னு பேசுறோம். அன்னைக்கு ஒரு அம்மா ஐயா சொல்றாரு, பாஸ்டர் என் மனைவி வாடா போடான்னு சொல்லுது, கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்றாரு. நான் கேட்டேன், ஏமா வாடா போடான்னு பேசுறீங்க, தப்பு இல்லையான்னு. நான் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறேன், பசங்களை வாடா போடான்னு சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. அதனால என் புருஷன் என்ன எப்படி வந்தது, வாயில வந்துருதான். என் 3வது மகள் லாயரா இருக்கிறான், 3 பிள்ளைகள். ஒரு பொண்ணு வந்து லெக்சரர், ஒரு பொண்ணு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பொண்ணு லாயர். ஆனால் 3 பேருமே பாஸ்டர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 முறை கோர்ட்டில் மை லார்டுன்றா. என்ன ஒரு நாள் கூட மை லார்டுன்னு சொன்னதே இல்லை அவன். புரியவே இல்லை. சொல்லுங்க எல்லாரும். நல்ல சுபாவங்கள் இல்லாம வாழ்க்கே இல்லை. பஸ்கா பத்தி அப்புறம் பேசுறேன். ஒரு வசனம் படிங்க, ஏசாயா 11:1. ஏசாயா 11:1. மைக்கில் படிக்கிறீங்களா? மைக்கில் படிக்கிறீங்களா? சரி, மைக்கில் கூட படிங்க. ரைட், படிங்க சிஸ்டர், நீங்க கரெக்டாக படிக்கிறீங்க, படிங்க. எஸ், பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. நிறுத்தி படிங்க. சொல்லுங்க, ஈசாயிலிருந்து, அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி, ஒரு துளிர் தோன்றி. வேர் இல்லையா? துளிர் சொல்லு, வேர் சொல்லுங்க. அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி. அடுத்து, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வேரிலிருந்து, அதாவது கிளை எழும்பும், அடுத்து கிளைகள் எழும்பும், அடுத்து வளரும். புரிஞ்சுன்னு தெரியல. சொல்லுங்க, நான் தான் என் குடும்பத்துக்கு வேறு, துளிர் விடும், செழிக்கும், கிளைகள் தரும், கனிகள் தரும். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது? சத்தமா சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு, இந்த சபைக்கு நான் தான் வேறு. ஆமென். சொல்லுங்க, துளிர் விடுவேன், கிளை தருவேன், கனி தருவேன், செழிப்பேன், அநேக ஆகாயத்து பறவைகளுக்கு அடைக்கலமா இருப்பேன். கவனிங்க, வேர் தெரியுமா, கிளைகள் தெரியுமா? எல்லாம் ஐயாப்பா சொல்லுங்க. ஐயா, நான் வேறாவே இருக்கிறேன்,
புரியவே இல்லைல்ல? சொல்லுங்க, நான் வேறாவே இருக்கிறேன். எனக்கு மைக்கே தேவையில்லை, நான் வேறாவே இருக்கிறேன். ஒரு தம்பி பாட்டு பண்ணார், சூப்பரா பாடினீங்க பிரதர். எங்க ஒரு பாட்டு பண்ணார், நான் வரும்போது ஒருத்தர் பாடினார் சூப்பரா. மேடை சிங்கரா? சொல்லுங்க, நான் வேறாவே இருக்கிறேன், ஆனாலும் துளிர் விடுவேன், கிளை விடுவேன், கனி கொடுப்பேன், அநேக ஆகாயத்து பறவைகளுக்கு அடைக்கலமா இருப்பேன். இந்த சபையில நான் ஒரு வேறா இருக்க விரும்புறேன். அது தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? ஐயா நன்றின்னு சொல்லனோட பரவாயில்லை. என்னடி பாக்குறீங்க? ஐயா கடைசி நாள நன்றி, மைக் போட்டுக்கு நன்றி, பேட் வாசலுக்கு நன்றி. எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? எதிர்பார்க்குறீங்களா இல்லையான்னு கேட்டேன். முதல் நாளே என்னை போட்டு வாங்குறீங்களா? அது எதிர்பார்க்குறாங்க எல்லாமே. சொல்லுங்க, எதிர்பாராத ஒருவர் அவர் தான். நன்மைகள் எதிர்பார்க்காது செய்யற ஒருத்தர் அவர் தான். இந்த உலகத்துல கொடுத்தா நீங்க மம்மி, கொடுக்கலாம் நீங்க டம்மி, கொடுத்தீங்கன்னா நீங்க தாய், கொடுக்கலாம் நீங்க பேய், கொடுத்தா அத்தான், கொடுக்கலாம் அவன் செத்தான். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே நான் கடைசி வரைக்கும் இந்த சபையில எப்படியா இருப்பேன். ஆமேன். ஆனா துளிர் விடுவேன், செழிப்பேன், கிளை விடுவேன், அநேக ஆகாயத்து பறவைகளுக்கு அடைக்கலமா இருப்பேன். அது கிளைய பார்க்குது, ஆனா வேற பார்க்கல, ஆனா வேற பரலோகம் பார்க்குது. ஆமேன். நீங்க கொடுக்கிற காணிக்கே பரலோகம் பார்க்குது. பார்க்குதா இல்லைங்களா? சத்தமா அவர் ஆண்டவர் எண்ணி பார்க்கிறார். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க. 87:6 கடைசி வார்த்தை. 87:6 கடைசி வார்த்தை, தொகையிடுவார். சொல்லுங்க எல்லாரும், அந்த வார்த்தை இருக்குதா? ஊழியக்காரங்களாம் பார்க்கலாமே. 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல தொகையிடுவார் இல்லையா? 5ஆம் வசனம், சீயோனை குறித்து, அதுல உங்க பேரோட போட்டுங்க, உங்க பேரை போட்டுங்க. என்ன அற்புதராஜை குறித்து சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இவர் சொல்லுவார், அவர் சொல்லுவாரா? ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும் அவர் என்னை பத்தி சொல்லுவார். சொல்லுவாரமா? உங்க பத்தி சொல்லுவாங்களா? பொம்பளையாது புரியுதா உங்களுக்கு? அனைவரும் சொல்றாங்க, நீ பைபிள் தூக்கிறது லாய்க்கு இல்லைன்றாங்க நம்மளை பார்த்து. சொல்லுங்க, என்னை பற்றி சொல்லப்படும். அடுத்து ஒன்று சொல்றாரு, தொகையிடுவார். அதுல பாருங்க 6ஆம் வசனம், தொகையிடுவார். சொல்லுங்க, தொகையிடுவார். சொல்லுங்க, தொகையிடுவார். என் நேரங்களை, என் உழைப்பை, என் தியாகத்தை, எவ்வளவு நேரம் நான் சீரியல் பார்க்கிறேன், போய் சொல்லக்கூடாது. சின்ன கேள்வி கேட்கிறேன் பிரசங்கத்துக்கு முன்னால, சீரியல் ஜெயம் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. சீரியல்ல நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன். தமிழ் புரியலையோ? சீரியல்ல நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன். அப்படியா? நீங்க 1000ல் ஒருவர். மொபைல் பார்ப்பீங்களா? வாழ்த்துக்கள். நீங்க தான் உண்மையான போதகர். இன்னைக்கு அதாவது நம்மள மொபைல் வச்சிருக்குதா, நாம மொபைல் வச்சிருக்கோமான்னு பெரிய கேள்வி. மொபைல் என்ன வச்சிருக்கிறதா, நான் மொபைல் வச்சிருக்கிறேன்னா? இல்ல மொபைல் நம்மள வச்சுக்குதா, நாம மொபைல் வச்சிருக்கிறோமா? மனைவி சொல்லுது, நைட் எல்லாம் டிவி பாக்குறாரு அந்த ஆளு, நைட் எல்லாம் மொபைல் பார்த்துக்கிறாரு. கட்டின பொண்டாட்டி சொல்லுது, இவன் சர்ச்சில் வந்து ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்றான். எங்க அம்மாவும் சொல்றாங்க, மனைவி சொல்லுது இரவெல்லாம் பாக்குறாருன்றான். இவனா பெரிய அம்பானியா நைட் எல்லாம் மொபைல் பாக்குறதுக்கு? புரியவே இல்லை. சொல்லுங்க, பஸ்கா என்ற வார்த்தைக்கு வெற்றின்னு அர்த்தம். நான் பின்னாடி சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுங்க வெற்றி. கரங்களை உயர்த்தி. மொபைல் வச்சுக்கிறீங்களா பிரதர்? எடுங்க. ஏன் என்ன போட்டு வருகிறீங்க? சொல்லுங்க, இதுல கூட எனக்கு வெற்றின்னு சொல்லுங்க. ரீல்ஸ்ல வெற்றி.
ஃபேஸ்புக்ல வெற்றி, யூடியூப்ல வெற்றி. வாயே வரல பார்த்தீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இதுல எனக்கு வெற்றி. அப்படி வெற்றி இல்லைன்னா ஐயா கூட நடத்துறது அர்த்தமே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி. பஸ்கா என்ற வார்த்தைக்கு மேற்கொள்ளுதல் அர்த்தம். என்னங்க சொல்லுங்க? மேற்கொள்ளுதல். சொல்லுங்க, இதையும் மேற்கொள்ளுவேன். எதையும் எதையும் எதையும். திரைக்கு சில மாதங்களே ஆன புத்தம் புதிய, புரியல? சொல்லுங்க, கோபத்தை மேற்கொள்ளுவேன். சத்தமா சொல்லுங்க. மூர்க்கத்தை மேற்கொள்ளுவேன். மூக்கு மேல கோபம் வருது. இதுல அந்நிய பாஷை வேற. அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, நம்முடைய கேரக்டர் தான் அளவுகோல். புரியுது உங்களுக்கு? அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் கிடையாது. பளபளன்னு பேசுறீங்க, ஆனா வீட்டுல போனா புரியுதா உங்களுக்கு? கோபம் வந்து அந்த மாதிரி சொல்லுது, எனக்கு கோபம் வந்து என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. நீ பைபிள் தூக்கவே லாக்கி இல்லை. மறைச்சு பாக்குறீங்கம்மா? இந்த அம்மா சொல்லுது, கோபம் வந்தா என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது. இந்த அம்மா தான் சபையில ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துருக்குது. உங்களை சொல்லலாமா? பொதுவாகவே சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. பஸ்கா என்ற வார்த்தைக்கு மேற்கொள்ளுதல் அர்த்தம். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனே, என் கோபத்தை மேற்கொள்ள இந்த 7 நாள்ல எனக்கு கிருபை தாங்க. இல்லைன்னா பாவம் எங்க பாஸ்டர். புரியல? ஒரு கூட்டம் நடத்துறது பிரசவ வேதனை மாதிரி. ஒண்ணு தெரியுமா? கூட்டம் நடந்த அடுத்த நாளே அவர் வீட்டுல ஒரு புயல் காத்து அடிக்கும். உண்மையா பொய்யா? கூட்டம் நடத்தி அடுத்த நாளே அவர் வீட்டுல புயல் காத்து அடிக்கும். பாத்துக்கிறீங்களா? உங்க மனைவி இருக்காங்களா? இங்க இருக்கிறீங்களா? யாருங்க அவங்க? ரைட். நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுங்க பார்த்தா. ஒண்ணு குடும்பத்திலிருந்து வரும், இல்ல சரீரத்திலிருந்து வரும், இல்ல சபையிலிருந்தே வரும். என்ன சொல்லுவோம் தெரியுமா? பாஸ்டர், எனக்கு மைக்கே தரலைங்களே நீங்க, எனக்கு நன்றியே சொல்லலையே. நான் பல கூட்டம் நடத்திருக்கிறேன். கூட்டம் நடத்த அந்த ராத்திரியே புயல் அடிக்கும். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் அவர் என்ன பண்ணாரு? பாட்டெல்லாம் பாட மாட்டீங்களோ? அலை மோதினாலும் சொல்லுங்க, ஐயா சொல்லணும், நான் இன்னும் அடுத்த வருஷம் வந்து கூட நடத்துவேன். ஆமென். ரைட். எல்லாம் எழுந்திருந்து யாத்திராபத்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நிறுத்தி நிதானமா நல்ல தெளிவா நானே படிக்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாம் படிங்க. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது பைபிள் கையில் வச்சல. பார்ப்பது ஒரு ஆசீர்வாதம், கேட்பது ஒரு ஆசீர்வாதம், படிப்பது இன்னொரு ஆசீர்வாதம். படிக்க தெரியுமா? மன்னிக்கணும், படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் பைபிள் படிச்சு படிங்க. என்ன சொல்லுங்க? கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி. எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க, இந்த மாதம் 2026 எங்களுக்கு பிரதானமான வருஷம். இது வருஷத்தின் முதலாம் மாதம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரை நோக்கி, உங்க சபை பேர் என்னங்க? நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். 6ஆம் வசனம். இந்த மாதம் 14ஆம் தேதி. என்ன தேதி? சத்தமா இது ஆண்டவர் அன்னைக்கே முன்குறித்திருக்கிறார். இந்த மாதம் 14ஆம் தேதி ஒவ்வொரு கூட்டத்தாரும், அது பின்னால் அப்படியே சொல்லிடுறேன். சொல்லுங்க, ஒவ்வொரு கூட்டத்தாரும்
தொடர்ந்து சொல்றாரு. அடுத்து கடைசி வார்த்தை 11ஆம் வசனம், இதுவே கர்த்தருடைய பஸ்கா. ஆமென். இதை நடத்துகிறவர்களுக்கு 12ஆம் வசனம், நான் நீதியை செலுத்துவேன். கரங்களை உயர்த்தி இந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கு கர்த்தர் நீதியை செலுத்துவார். ஆமென். திரும்ப படிக்கலாமா? சொல்ல, இந்த மாதம் 14ஆம் தேதி என்னெல்லாம் செய்வார் தெரியுமா? என்னெல்லாம் செய்வார்? 25ஆம் வசனம், என்னெல்லாம் செய்வார்? இப்படி கூட சொல்லுங்க. இந்த கடைசி 13 சொல்லுங்க. வாதை எடுத்துட்டீங்களா? 13ஆம் கடைசி வார்த்தை சொல்லுங்க. வாதை எங்களுக்குள்ளே வராதிருக்கும். யார் தெரியுமா? யாருக்கு? பஸ்காவை ஆசரிக்கிறவர்களுக்கு. இரண்டாவது அடுத்த வார்த்தை 26, 25 சொல்லுங்க. தாம் சொன்னபடியே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, சொன்னபடியே இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் உட்காருவோம், கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நம்பர் 1 அந்த வசனத்தை எல்லாம் படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. நம்பர் 1 12:6 அதை இந்த மாதம் கவனிங்க. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றாரு. கவனிங்க எல்லாரும். அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது. ஒரு வார்த்தை, இதை நீங்கள் ஆசரிக்க கடவீர்கள். 13:1 கூட வரும், 13:1 கூட நான் பின்னால சொல்றதை பற்றி. இதே வசனம் 23ஆம் அதிகாரம் லேவியராகமம் 23:5 சீக்கிரம் படிங்க. 23:5 லேவியராகமம் 23:5 சீக்கிரமா. 1ஆம் மாதம் கவனிங்கள். திரும்ப திரும்ப ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சொல்றாரு, இதை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், கவனிங்க, இது யாரோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் சிலுவையோடு சம்பந்தப்பட்டது. ஆமென். சபையோடு சம்பந்தப்பட்டது. சொல்லுங்க. பஸ்கா என்பது சிலுவை, பஸ்கா என்பது சபை. இதான் இன்னைக்கு நாளைக்கு பேச போறேன். பஸ்காவுக்கும் சபைக்கு என்ன சம்பந்தம்? நிறைய இருக்குது. நம்பர் 1 எல்லாரும் சொல்லுங்க. பஸ்கா என்ற வார்த்தைக்கு புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கை. பஸ்கா என்ற வார்த்தைக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன? புளிப்பில்லாத பண்டிகை. அந்த நாட்களில் மிக பிரதான பண்டிகை வந்து பஸ்கா. அப்ப தேவன் சொல்றார், பஸ்கா என்றால் அடிக்கப்படுதல். எல்லாம் சொல்லுங்க. அந்த வசனத்தை படிங்க, எல்லாம் படிச்சு பாருங்க. 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் 12:6 அதை 12 யாத்திரம் 12:6 கடைசி சொற்றொடர் அதை சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹலோ. அதை ஆடுகளை மட்டும் இல்லை, பஸ்கா என்ற வார்த்தைக்கு எல்லாம் சொல்லுங்க. அதாவது என்னை நானே சிலுவையிலே உலகத்துக்கு அறையப்படுவது. நான் பின்னால சொல்றேன். இங்கிலீஷ் புரிய அவர்களோட பரவாயில்லை, சில ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவேன். கவனமை கேளுங்கள். பஸ்கா என்ற வார்த்தைக்கு நம்பர் 1 சொல்லுங்க. புளிப்பில்லாத தூய்மையான பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை அர்த்தம் தெரியுமா? இந்த பூமியில ஒரு சுத்தமான, தூய்மையான, நேர்மையான, நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுவதன் அர்த்தம் தான் பஸ்கா பண்டிகை. சொல்லுங்க. சுத்தமான, நீதியான, பிரியமான, தேவனுக்கு ஏற்புடைய வசனம் சொல்லட்டுமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். சீக்கிரம் படிங்க. நீங்கள் 1 கொரிந்தியர் நம்ம கொஞ்சம் எல்லாம் எடுக்கட்டும் பாருங்க. 1 கொரிந்தியர் நீங்கள் எஸ் அது இல்லை சிஸ்டர், அது கிடையாது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். படிங்க. அதுல தொடர்ந்து இந்த வார்த்தை வரும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். ரைட். எல்லாம் பைபிள் கேட்டு சொல்லுங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஏராளம்
வேதத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் பஸ்காவுக்கு இணையான சொல்லுங்க மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பஸ்கா என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் அடிக்கப்படுதல். இரண்டாவது வார்த்தை சொல்லுங்க, மாமிசத்திலும் ஆவியிலும் எல்லா அசுசியும் நீங்க சுத்திகரித்து. எல்லா கரங்களை சொல்லுங்க, தேவனே இந்த நாட்களிலே யார் பிரசங்கம் பண்ணாலும் இந்த பண்டிகை நாட்களிலே என்னுடைய மாமிசத்திலும் என்னுடைய ஆவியிலும் என் சிந்தையிலும் என் பார்வையிலும் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்து இன்னும் நான் தேவனோடு கூட ஒரு பூரண புருஷனாய் வாழ கிருபைதாங்க. ஆமீன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பஸ்கா என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுங்க, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தங்களும். கரங்களை உயர்த்தி. ஹலோ, நான் வாழ்கிற உலகம் தீமையான உலகம், அசுத்தமான உலகம், அந்தகார உலகம். நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கும்போது பரிசுத்தவனா இருக்கிறோம். கீழே இறங்கின உடனே புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்றான். நேற்று கூட ஒரு ஆட்டோக்கார் வந்தார். திருவிழா எடுத்துட்டு திருவிழா எடுத்து குடிக்கிறான் போய். அதுல பெரிய கொடுமை, பாட்டிலோடையே ஜபத்துக்கு வரான். ராத்திரி மொழியர் ஜபத்துக்கு பாட்டிலோட அம்மா ஜபத்துக்கு போறான். அந்த ஆள் சொன்னார், நான் பாட்டிலோட அம்மா ஜபத்துக்கு போனேன்ற. நல்ல கவனிங்க. பஸ்கா என்ற வார்த்தையின் பொருள் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் ஆண்டவர் சொல்லுங்க, மாமிசத்திலும் ஆவியிலும் சிந்தையிலும் உள்ள எல்லா அசுத்தங்கள் நீங்கி என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டு இன்னும் பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துவேன். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் இந்த 7 நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுங்க, தேவனை எல்லா அசுத்தங்கள் நீங்கணும். காலகாலமா சபைக்கு வரேன், காலகாலமா சத்தியம் கேட்கிறேன், எல்லாம் தெரியுது, ஊழியம் வேற செய்யறேன், இன்னும் எண்ணங்கள் மாறல, இன்னும் சுபாவங்கள் மாறல. எல்லாம் படிச்சு பாருங்க. சொல்லுங்க, மாமிசத்திலும் புரியுதா? இன்னும் அந்த இச்சை, தவறான உணர்வு, தவறான எண்ணம், தவறான கண்ணோட்டம், தவறான பார்வை. யாரை கவுக்கலாம், யாரை போட்டு கொடுக்கலாம்? மாம்சம் இதுல வாயில வாயை திறந்தா கூவன் 6 விட மோசம். புரியல, அர்த்தமே இல்லை. சொல்லுங்க, பஸ்கா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எல்லாம் சொல்லுங்க. மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும். என்ன கவனிங்க, அது இருக்கிற வரைக்கும் வாக்குறுதி நிறைவேறாது. முதல் வார்த்தை படிங்க. எல்லா வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்ப தெரியுமா? எப்போ? அந்த பஸ்காவை உண்மையை ஆசரிக்கும் போது. சொல்லுங்க, நான் என்னுடைய உணர்வுகள், என் உணர்ச்சிகள். இன்னொரு முறை திரும்ப படிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, மாமிசம் ஆவி போட்டிருக்குது. எல்லா, நாட் பார்ட்லி பட் ஃபுல்லி. அறகுறையா இல்லை. தெரியுமா? ரட்சிப்பு என்ற வார்த்தையின் பொருள் ஒருவேளை புரியாவிட்டாலும் ரைட் அபவுட் டர்ன். நான் எந்த திசையை நோக்கி போகிறேனோ அதுக்கு எது திசையில். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இதை நோக்கி போறேன், சவுத். இப்போ ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பொருள் ரைட் அபவுட் டர்ன். இட் இஸ் நாட் ஆஃப் டர்ன், இட் இஸ் ரைட் அபவுட் டர்ன். தமிழ்ல போட்டிருக்குது, எல்லா அசுசியும் நீங்க. இன்னைக்கு சபைக்கு நிறைய பேருக்கு குடிய விட்டான், ஆனா எனக்கு இன்னும் பார்க்க போடுறான், அது ஆஃப் டர்ன். பார்க்க விட்டான், சீரை பிடிக்கிறான், அது முக்கா டர்ன். எல்லா, அதாவது முழுசும் மாறுறானே, அதான் ரட்சிப்பு. சொல்லுங்க, எல்லாம் சத்தமா. டாஸ்மார்க்கும் மாறணும், புரியவே மாட்டேங்குது. பான்பராக்கும் மாறணும், பாக்கும் மாறணும், வில்ஸ் சிகரெட்டும் மாறணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதே போல உங்க வாயும் மாறணும். பாப்பா, எனக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் ஜெபம் பண்ணி எழுதுது அந்த அம்மா. எழுந்த உடனே ஒரே கெட்ட வார்த்தையா பேசுது.
சின்ன கேள்வி கேட்கிறேன், சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமக கை தூங்க பார்க்கலாம். முடியாத ஒன்று ஆனால் முடியும் ஒன்று. சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள் அப்படின்னு எழுந்து நில்லுங்கம்மா, எழுந்து நில்லுங்க. சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள். நீங்க மாமியாரா? பார்த்தாலே பரிதாபமா இருக்குது. நீங்க மருமகளா? நீங்களே மாமியாரா? ஆச்சரியமா இருக்குது. மருமகள் எங்கே? பாவம். ஏமா இந்த மாமியாரே மறுஜன்மம் இருந்தா இந்த மாமியாரா வரணுமா? அவனுக்கு பயந்து சொல்றேன். சொல்லும் போது பயப்படுது பாத்தீங்களா? வீட்டுல போய் திட்டாதீங்கம்மா, இங்கே திட்டுறீங்களா? சொல்லுங்க, எல்லா அசுசியும் நீங்க. பஸ்கா என்ற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? முற்றிலும் நீக்கப்படுதல். அதான் அடிக்கடி வார்த்தை ஆவியானவர் சொல்றார், பழுதற்ற, சுத்தமான, குறையில்லாத, பூரணமான. இன்றைக்கு நம்ம அந்த ஆட்டுக்குட்டியை பத்தி பேச போல நம்மளை பத்தி தான் பேச போறோம். என்ன சொல்லுங்க, முழுவதும் அசுசி நீங்க. அடுத்து தெய்வ பயத்தோடு. எல்லாம் காரணம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் வளரணும், வசனத்துல வளரணும், வார்த்தையில வளரணும், கிருபையில வளரணும், என்னுடைய சுபாவங்களை வளரணும். ஆமேன் ஆமேன் சொல்லுவீங்களா? அது நடந்துச்சுன்னா ஐயாவுக்கு வெற்றி, ஆண்டவருக்கும் வெற்றி. எல்லாம் தலைமை கேவீங்க. சொல்லுங்க, எல்லா சத்தமா அசுசியும் நீங்க. தமிழ் புரியுதா? கண்ணில் கை வைங்க, வாயில கை வைங்க, வாயில காதல கை வைங்க. என்ன யார் என்ன பத்தி பேச ஒட்டு கேட்கறது புரியவே மாட்டேன். சும்மா சும்மா இதுல இன்னும் அந்நிய பாஷை, இன்னும் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப். தலைமையில என் எண்ணங்கள், என் பார்வை, என் வாயின் வார்த்தை, கேட்கும் செவிகள். ஆமென். சத்தமா சொல்லுங்க, இதுவும் நீங்கணுமா? படிச்சீங்களா? அசுசிகள். அப்ப அசுத்தம் எங்க இருக்குது? என்னங்க, மனம் ஒரு குரங்கு. சாதாரண குரங்குல சாராயம் குடிச்ச குரங்கு. ஜெபம் பண்ண உட்கார்றீங்கள, 5 நிமிஷம் ஜெபம் பண்ண 5 நிமிஷம் ஜெபிக்கும் போதே ஐநாவரத்துக்கு போறீங்க, அம்பத்தூருக்கு போறீங்க, அம்மா வீட்டுக்கு போறீங்க, அக்கா வீட்டுக்கு போறீங்க, தங்கச்சி வீட்டுக்கு போறீங்க, மயிலாப்பூர் மீன் மார்க்கெட்டுக்கு போயிடுறீங்க. எங்க ஜெபம் பண்ணீங்கன்னு உடனே சொல்றீங்க, அங்க பார் பூனை வருது. உங்களுக்கு பூனை உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க பாரு ஏதோ உருளுது பாருன்றீங்க. அது உருண்டா என்னங்க? அதை விட இது ரொம்ப பெருசு. எது பெருசு? அதான் ஆண்டவர் சொன்னாரு லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல். என்னங்க அதுக்கு அர்த்தமே வேற. அதுக்கு அர்த்தமே வேற. ஜபத்துல நிறைய சவால்கள் வரும், அந்த சவால்களை சந்திக்கணும்னு அர்த்தம். அந்த வசனம் படிங்க, அந்த வசனம் படிங்க. சோர்ந்து போகாமல். என்னங்க அப்ப ஜபம் பண்ண என்ன வரும்? ஜபம் பண்ணும் போது என்ன வரும்? ஐயா 5 நிமிஷம் ஜபம் பண்ண 5 மணி நேரம் ஜபம் பண்ண மாதிரி தெரியுது இல்ல? என்ன ஏன் எல்லாம் சொல்றீங்கன்றீங்களா? 5 நிமிஷம் ஜபம் பண்ணாலே 5 மணி நேரம் ஜபம் பண்ண மாதிரி தெரியுது. 2.5 மணி நேரம் யூடியூப் பாக்குறோம், 2 நிமிஷம் பார்த்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு ஆரம்பிக்கிறான் புரியுது அவங்களுக்கு. அப்பதான் தெரியுது மணி 9:30. அவங்க பார்த்து அதை தொட்டது 6:30. அந்த அம்மா சொல்லுது, யோ குளியா போயின்னு. அப்பதான் அவனை மணி 9:30 கேட்கிறான். அப்ப 3 மணி நேரம் முழுகிட்டான் அவன். எப்படின்னு கேட்டேன். உங்க வீட்டு ஞாபகம் வருதோ? சொல்லுங்க. பஸ்கா என்பது ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உண்டான எல்லாம் நீங்கி சுத்திகரித்து, அது ஒரு பகுதி. அடுத்த ஒரு பகுதி தெரியுமா? இந்த பஸ்காவுடைய நோக்கமே எல்லாம் சொல்லுங்க, தேவ பயத்தோடு. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவ பயத்தோடு இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். சத்தமா சொல்லுங்க, இன்னும் வளரணும். என் அளவுகோல் அவர் மட்டும்தான். ஒன்னு சொல்லட்டுமா? சபையில் உட்காரும் போதே ஜெபிக்கிற ஆள் பக்கத்தில் உட்காருங்க, ஜபாவி வரும். இந்த தூங்குற ஆள் பக்கத்தில் உட்கார்ந்தா தூக்கம் தான் வரும். நல்லா வருங்க. கொட்டாய் விடுற பக்கத்தில் வந்தா கொட்டாய் தான் வரும். இந்த சபையில பின்மாற்றக்காரனோட உட்காருவான், குறை சொல்ற பக்கத்தில் உட்காருவான். பாத்துக்கிறீங்களா? அது ஒரு ஆவி. புரியவே மாட்டேங்குது இல்ல? சொல்லுங்க, ஆண்டவரே உட்காரும் போதே நல்லா ஜெபிக்கிற அம்மா, நல்லா வேதம் வாசிக்கிற அம்மா,
புரியுதா உங்களுக்கு? ஆண்டோடு நெருங்கி இருக்கிற அம்மாவோட உட்காருங்க. அந்த அம்மாவோட உட்கார்ந்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வந்துடும். புரியுதா? புரியுதா? உட்காரும் போதே அக்கா தங்கச்சி உட்காராதீங்க. ஜெபிக்கிற அம்மாவோட, ஜெபிக்கிற ஒரு நல்ல வளர்ந்தவங்களோட உட்காருங்க, உங்க அபிஷேகம் வந்துடும். தம்பி உங்களோட சொல்றேன், உட்காரும் போது யாரோட உட்கார தெரியுமா? நல்லா ஜெபிக்கிற ஆளோட உட்காருங்க, நல்லா பக்குவப்பட்ட ஆளோட உட்காருங்க, பக்கம் வந்துடும். அதில் போட்டுருக்கு தேவ பயத்தோடு. தேவ பயத்தோடு என்னவா? தேவ பயத்தோடு, சத்தமா படிக்கலேன், தேவ பயத்தோடு சத்தமா. அப்ப தேவ பயம் இல்லைன்னா இது வராது. ஒரு 3 காரியம் சொல்றேன், எல்லாம் சொல்லுங்க. 1 சொல்லுங்க, விட வேண்டும், தொடர வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். இங்கிலீஷ் பைபிள்ல இங்கிலீஷ்ல வேற மாதிரி போட்டிருக்கோம். அதாவது செப்பரேஷன் என்பது வேறு, அதாவது ஐசோலேஷன் என்பது வேறு. தமிழ் புள்ள பரவாயில்ல. சொல்லுங்க, விட்டு சத்தமா. ஆவியிலும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உள்ள அசுசி நீங்கி விட்டுட்டு தேவ பயத்தோடு நிலுங்க. தேவ பயத்தோடு சொல்லுங்க, பரிசுத்தத்தையும் நீதியையும் உண்மையும் தேவனுக்கு பயப்படுற பயத்தையும் அப்படிப்பட்ட மக்களோடு நான் பற்றி கொள்ளுவேன். அவர் டீ வாங்கி தர மாட்டாரு, புரிய மாட்டேன். நான் தான் டீ வாங்கி கொடுக்கணும். டீ வாங்கி கொடுத்து அவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த பிரியாணி வாங்கி கொடுக்கும், ஆனா நரத்து கொண்டு போயிடும். புரியவே மாட்டாங்க. வச்சுக்க மாட்டீங்களா? முடிச்ச உடனே ஐயா ஏகப்பட்ட கடை இங்கதான், சென்னையில் அதிகமான கடை இங்கே தான் இருக்குதுல்ல. என்னது? பிரியாணி கடை. இவர் டெய்லி என்ன பிரியாணி கடை கொண்டு போறாரு, ஆனா கொண்டு போய் ஒரு நாள் அதிலே தள்ளிடுவார். இவர் டீ கடை கூட எனக்கு கூட்டு போக மாட்டார். டீ கடை தான் கூட்டு போவார், ஆனா மேன்மை எடுத்து கொண்டு போவார். புரியுதா புரியலைங்களா? பிரியாணி முக்கியம் அல்ல, என்னுடைய அந்த பூரணம் முக்கியம். நான் சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க யாரோட அதிகமா பழகுறீங்க? உங்க பழக்கம் யாரோடும் கேட்டேன். உங்க பழக்கம் யாரோட அதிகமா? பிரியாணி வாங்கி கொடுக்கிறோடவா இல்ல டீ வாங்கி கொடுக்கிறோடவா? என்னடி பாக்குறீங்க? இவரோட போனா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாரு, மத்தியானம் சாப்பாடு போட்டுருவாரு, நைட்டு கொடுத்துருவாரு. கூட சப்போஸ் நான் சொல்றேன், கொஞ்சம் நான் ஒரு மாதிரியா இருந்தா எனக்கு ஒரு பாட்டில் கூட வாங்கி கொடுத்துருவாரு. நான் இவர்கிட்ட போனா, இவர்கிட்ட போனா வயிறு நிரம்பும், இவர்கிட்ட போனா மனசு நிரம்பும். இது முக்கியம். இவர் கூட போனா எனக்கு வயிறு நிரம்பும், ஆனா இவர் கூட போனா மனசு நிரம்பும். சொல்லுங்க, அதுதான் பூரணம்னு சொல்லுங்க. இது நிரந்தரம், அது தற்காலிகமானது. இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம், இது ஆண்டவர் மட்டும் தான் செய்ய முடியும். பஸ்கா என்ற வார்த்தைக்கு தெரியுமா? பஸ்கா என்ற வார்த்தைக்கு இப்ப படிச்சு பார்த்தீங்களா? சொல்லுங்க, நீங்கி. சொல்லுங்க, நீங்கி, சுத்திகரித்து, பற்றி கொண்டு. படிக்கிற 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பஸ்காவினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? திரும்பி நாளைக்கு அதை பத்தி பேசுவேன். 2 தீமோத்தேயு 2:19. எல்லாம் சொல்லுங்க, 2:19. சத்தமா சொல்லுங்க, 2:19. ஆகிலும் சத்தமா நான் சொன்ன புரிஞ்ச உங்களுக்கு? என்ன சொல்லுங்க? தேவனுடைய பக்தி வார்த்தை சொல்லுங்க நிலைத்திருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, நிலைத்திருக்கிறது. என்ன பண்ணீங்க? சில நேரங்கள்ல நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைக்காது. ஹலோ, கார் கிடைக்காது, பங்களா கிடைக்காது, வீடு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது, பெண்ணு கிடைக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக அதை விட மேலான ஒண்ணு கிடைக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, 21 கடைசி வார்த்தை சொல்லுங்க. இவரோட பழகும் போது 21 சொல்லுங்க, என்னை சுத்திகரிக்கிறேன், பரிசுத்தமாக்கப்படுகிறேன், உபயோகமாக்கப்படுகிறேன், நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கனத்துக்குரிய பாத்திரமா என்னை கர்த்தர் மாத்துறார். இன்னொரு முறை எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் அதை விட்டு விடும் போது எத்தனைமா உலகம், உலகத்தின் காரியங்கள், அசுசி, மாமிசம் அதை விட்டு நீங்கும் போது எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். 21 வருஷம் சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறேன். எல்லாம் கரங்களை எஜமானுடைய உபயோகத்திற்கு ஏற்ற பாத்திரமாய், நற்கிரிகளுக்கு பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் மாற்றப்படுகிறேன். எல்லாம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த பஸ்காவின் நோக்கமே, இந்த கூட நோக்கமே இதுதான். ஹலோ, அவருக்காக அல்ல,
புகழ்ச்சிக்காக அல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால 21 சொல்லுங்க. 21 என்ன சொல்லுங்க? நான் இன்னமும் என்னை சுத்திகரிக்கணும். கரங்களை சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே, இன்னும் உம்மை பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 ஆமென். தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே, நான் இன்னும் கேட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இந்த பண்டிகை நோக்கமே இதுதான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்னும் நான் மாறணும், பேச்சு மாறணும், செயல் மாறணும், என் சிந்தை மாறணும், என் வாழ்க்கை மாறணும், என் பாதைகள் மாறணும், என் பயணங்கள் மாறணும். அடுத்த வார்த்தை இன்னும் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்தம் என்பது அளவுகோல் அல்ல, அதற்கு எல்லையே இல்லை. நேற்று ஆனேன், இன்று ஆகிறேன், நாளை மாறுவேன். நான் ஆண்டவரோட 55 வருஷமா வாழறேன். 53 வருஷமா பாஸ்டரா இருக்கிறேன். 50 வருஷமா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஸ்டில் ஐ நீட் மோர். சொல்லுங்க. இன்னும் இன்னும் இன்னும். கல்லறை போகிற சில்லறை தேவையில்லை, கல்லறை போகிற கர்த்தர் தேவை. சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க. அதுக்கு அளவுகோலே இல்லை. ஆமென். இன்னும். மூணாவது சொல்லுங்க. மூணாவது கரங்களை உயர்த்து. எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கணும். எல்லாம் கரங்க சொல்லுங்க. அந்த எஜமானுக்கு இல்லைன்னா இந்த எஜமானுக்கு சொல்லுங்க. அந்த எஜமானுக்கு சொல்லுங்க. கர்த்தருக்கு பயன்படாத இந்த சரீரம் எனக்கே பயன்படாது. இன்னொருத்தர் பல்வழி விடுவாங்க. சொல்லுங்க. கர்த்தருக்கு பயன்படாத நேரம் எனக்கே பயன்படாது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தெரியுமா? நேரமே இல்லை. இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஜெபம் பண்ணி பாருங்க, ஜனங்களுக்கு பாரமே இல்லை. நான் இந்த வடாரப்பேட்டிலேருந்து வரேன், நடக்கவே முடியல. அங்கே எம்சி ரோடில் நடக்கவே முடியல. பாரிஸ் கார்னர் வழியாக வந்தேன், நடக்கவே முடியல. பாரிஸ் கார்னரில் அவங்களாம் எப்படிங்க டைம் கிடைக்குது? சொல்லுங்க. எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே ஆண்டவர் முக்கியம். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. கர்த்தருக்கு பயன்படாத என் சரீரம் எனக்கே பயன்படாது. சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த சபையை பெருக்கி பாய் போடுறவன் இல்லைங்க பார்க்கலாம். இந்த சபையை பெருக்கி பாய் போடுறவன் இல்லைங்க பார்க்கலாம். சூப்பரியா, நீங்க 100 ஆண்டு காலம் வாழ்க. நீங்களும் பெருக்க மாட்டீங்களா? சகோதரர்களும் பெருக்க மாட்டாங்களே? கொடுமையா இதெல்லாம். வீட்டிலே பெருக்குவீங்களா? வீட்டுக்குள்ள அவர் தானா? சிஸ்டர், நீங்க 100 வருஷம் இருப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க. தொடர்ந்து செய்வேன். வெக்கமா இல்லையா? சொல்லுங்க. தேவனுக்கு பயன்படாத சரீரம் எனக்கு 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். நம்புறீங்களா? 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயன்படாத என் பணம் எனக்கே பயன்படாது. எல்லாம் தலைமையில் கேட்குங்க. கர்த்தருக்கு பயன்படாத திறமை எனக்கே பயன்படாது. சூப்பராக வாசிக்கிறீங்க பிரதர். நீங்க தான் வாசிக்கிறீங்களா? திரும்பி நீங்க கூட சூப்பர். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயன்படாத என் குரல் எனக்கே பயன்படாது. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. பஸ்கா என்ற வார்த்தைக்கு பொருள் எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்றதா இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு பயன்படுது? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்கு பயன்படுது?
சத்தமா சொல்லுங்க, இந்த ஆட்டுக்குட்டி அவருக்கு பயன்படுவேன். சொல்லுங்க, இந்த ஆட்டுக்குட்டி பயன்படுவேன். சொல்லுங்க, பயன்படுவது மட்டுமல்ல, நம்ம படிக்கிறீங்களா, கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பேன். நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன், இதே இடத்துல உங்களை கர்த்தர் பிரசங்கம் பண்ண வைப்பார் ஒரு நாள். புரியுதா உங்களுக்கு? நான் 32,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு உண்மையை சொல்றேன், தப்பா நினைச்ச கூடாது பிரதர். நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல படித்தேன். பல முறை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மே மாதம் நான், அதாவது 9ஆம் தேதி இங்கிலாண்டில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பேசுகிறேன். ஐயா புரியுதுங்களா ஐயா? பல முறை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மாணவர்கள் மத்தியில் வருகிற மே மாதம் 10ஆம் தேதி அங்கே நான் பேசுகிறேன். படித்தது கார்பரேஷன் ஸ்கூலில். நம்புறியா தம்பி? நீ வேசாபாடியில் பிறந்துருங்க, நீ கன்னிகாபுரத்தில் பிறந்துருங்க, கர்த்தருக்கு இடம் பெருசு இல்லை, அவர் தான் பெருசு. எல்லாம் கரங்களை உயர்த்தி, தம்பி யூ கேன் பி ஏ ரஹ்மான் ஒன் டே. ஆமென். நீங்க அவரை விட சிவமணி விட பெரிய ஆயிடுக்கலாம். சிவமணி தம்பி கிட்ட தான் வரேன், சிவமணி தங்கச்சி அக்கா என்கிட்ட தான் வராங்க சபைக்கு. எல்லாம் காரணம் சொல்லுங்க, ஆண்கள் பெண்கள், தேவனே எஜமான் உபயோகத்துக்கு நான் பாத்திரமா இருக்கணும், கனமுள்ளவங்களா இருக்கணும். இதுல கனம் இல்லை, இதுல கனம் இல்லை, தேவன் பயன்படுத்துற கனம். நம்புறீங்களா? சொல்லுங்க, பஸ்கா என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்லுங்க, தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டியது. எல்லாம் எடுத்துக்கொள்ளாம வசனம் மட்டும் சொல்றேன். லேவியராகமம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் சொல்லுங்க. தமிழ்ல வேற மாதிரி வரும், ஆசரிக்கப்பட வேண்டியது. படிங்க, 12ஆம் அதிகாரம், ஆசரிக்கப்பட வேண்டியது. 12:1 3ஆம் வசனம். அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் கூட விட்டுருங்க. சொல்லுங்க, தெரிந்து கொள்ள கடவர்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆட்டுக்குட்டிய புதர்ல இருந்தேன், சிக்கி இருந்தேன், கசாப் கடைக்காக போயிருந்தேன், ஆனா அன்னைக்கு ஒருத்தர் தேடி வந்து என்னை விடுதலை ஆக்கினார். ஒண்ணு தெரியுமா, இங்க இருக்க நம்ம எல்லாரையுமே அவர் மட்டும் தேடி இருக்கலன்னா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிருக்கோம் கொரோனாவில். சொல்லுங்க, புதரிலே சிக்கி தவித்தேன். ஒரு நாள் பயம், என்னவாகுமோ ஏதாகுமோ, யார் வந்தாலும் பயம். ஆனா ஒருவர் என்னை தேடி வந்தார். எந்த இடத்துல புதர்ல. ஆனா இன்றைக்கு புல்லுல இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, இடம் மாறியது, சூழ்நிலை மாறியது, எல்லாமே மாறியது. அன்றைக்கு புதர்ல வெயில் என் மேல, மழை என் மேல, குளிர் என் மேல. உங்களுக்கு தெரியுமா, கடந்த வாரத்துல நான் கொரியாவில் இருந்தேன். -10 இந்த அளவுக்கு ஐஸ் இருக்குது. இந்தியாவுக்கு வரும்போது 22 வந்தேன். 4 கோட்டு 4 பேண்ட், அவ்வளவு குளிர். அப்படின்னா அந்த குளிரிலையும் அந்த பனியிலையும் அந்த வெயிலையும் அந்த ஆடு சிக்கி தவித்தது. ஆனால் ஒருவர் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை. சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இடத்த மாத்த சொல்லுங்க. முன்னால புதல்ல இருந்தேன், இப்ப புல்லுள்ள இடத்துல கத்த வச்சிருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு அடைக்கலம், எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு சபை, எனக்கு ஒரு மெய்ப்பன். அன்னைக்கு மட்டும் அந்த மெய்ப்பன் என்ன பார்க்கலன்னா நான் பிரியாணி ஆயிருப்பேன். இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துல கனமுள்ள பாத்திரமா இருக்கேன். கற்பனை பண்ணி பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு அந்த ஆடு யாரை பார்த்தாலும் பயப்படும். எதுக்கு பயப்படும்? எதுக்கு பயப்படுது? எதுக்கு பயப்படுது? என்னங்க எதுக்கு பயப்படுது? கசப் கடை என்ன பண்ண போறான்? யோசிச்சு பாருங்க. வெயில் அது மேல, மழை அது மேல, குளிர் அது மேல, அந்த புதர்ல அதுக்கு சாப்பாடே கிடையாது. ஆனா ஒருத்தர் வந்தார், தேடினார், விடுதலையாக்கினார். அது மட்டுமல்ல, சொல்லுங்க அந்த வார்த்தை படிங்க. அந்த வார்த்தை 23 2 புல்லுள்ள இடங்கள்
அங்கே இடம், இங்கே இடங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது ஒருமை, இப்ப பன்மை. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல இடத்தை வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. நல்ல மேய்ப்பனை கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, புல்லுள்ள இடம், அமைதியான இடம், செழிப்பான இடம், நல்ல ஆகாரம் கொடுக்கிற இடத்துல என்னை கர்த்தர் கொண்டு வந்தார். கைத்தறி சொல்லுங்க, தேவனே நீங்க அன்னைக்கு பார்க்கலன்னா இந்த மூஞ்சி யாருமே பார்த்திருக்காது. என்னுடைய செய்தி ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் பேர் பார்த்திருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் நான் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிறேன். நெல்லை எக்ஸ்பிரஸ்ல ஏசியில் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னால ஒரு கருத்த உருவம், பயங்கரமான மீசம், ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. திருநெல்வேலி போறாங்க. அவர் பாத்ரூம் போனார். இப்பதான் ரெஸ்ட் ரூம் போனார். உடனே அவருடைய மனைவி முட்டி போட்டுச்சு. ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்க. எனக்கு கையங்காலம் ஓடல. அந்த பார்த்தாலே பயமாக்குது. அவர் எப்போ வந்துடுவார் வேற தெரியல. நான் கேட்டேன், ஐயா உங்களை டெய்லி டிவியில் பார்க்குறேயா, நான் ஆணுடைய பிள்ளை, என் புருஷன் கராத்தே கோச் மாஸ்டர் தமிழ்நாட்டில், அப்படியே கல்யாணம் பண்ணிக்கினையா, நிச்சயம் ரொம்ப கேட்குறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ஜெபம் பண்ணுற எண்ணம் வரல, அந்த எங்கே வந்துட போகிறான்ற எண்ணம் தான் எனக்கு. கையில் ஒரு 500 கொடுத்து ஜெபிங்கயான்னு. எப்படிமா எனக்கு தெரியும், டெய்லி உங்களை டிவியில் பார்க்குறேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் நான் சொல்ல வந்த கருத்து, அன்னைக்கு நான் புதர்ல இன்றையோ நாளையோ என்னது மரணம், இன்றோ நாளையோ. இன்னைக்கு பிரியாணி எனக்கே தெரியாது. ஆனா ஒருத்தர் என்ன சொல்லுங்க, பாதுகாப்பான இடம், பாதுகாப்பான மேய்ப்பன். சொல்லுங்க எல்லாம் கை நீட்டி, வல்லவரின் கரத்தில் வரைபடமா இருக்கிறேன், தீங்கு செய்ய முடியாது. சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு ஷெட் கொடுத்திருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு அறை கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனம் படிச்சு பார்த்தா 22ஆம் வசனத்துல புல்லுள்ள இடங்கள். என்னங்க புல்லுள்ள இடங்கள்? தமிழ்ல அமர்ந்த தண்ணீர் போட்டது இல்லையா, இங்கிலீஷ்ல அமைதியான தண்ணீர். சொல்லுங்க, அமைதியான. அன்னைக்கு பயம் இல்லை, அன்னைக்கு பயமா இல்லையா? என்ன பாக்குறீங்க? ஒரு நாள் பயம் இல்லை, எங்கும் பயம், எதிலும் பயம். பேயை பார்த்தா பயம், பூனையை பார்த்தா பயம், கர்மாம்பூச்சை பார்த்தா பயம். பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் அப்போலோ மருத்துவமனையில் 13 நாள் இருந்தேன். உண்மை சொல்றேன், இது கிரீம்ஸ் ரோட்ல எனக்கு 13 நாள் இருந்தேன். ஐசியூல 3 நாள் இருந்தேன். ஒரு உண்மை சொல்றேன், எனக்கு காலையில் 6 மணி சர்ஜரி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி. அந்த நேரம் பார்த்து இன்றைக்கு இருக்கிற ஒரு மந்திரிக்கு அன்னைக்கு ஹார்ட் அட்டாக், அவருக்கு ஹார்ட் அட்டாக் எனக்கு. ஸோ அவர் அட்டென்ட் பண்ணாங்க, உடனடியாக அவர் அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ என்னுடைய சர்ஜரி 6 மணி நடக்கிற சர்ஜரி சாயங்காலம் 5 மணி நடந்துச்சு. இது மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட அனஸ்தீசியா இட் லாஸ், அந்த பவர் போயிடுச்சு. திரும்ப ஒரு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. இது என்ன ஆச்சுன்னா, என்னுடைய குரல் வலை அப்படியே நொறுங்கி போச்சு. 3 மாதம் நான் அதாவது பேச்சே இல்லை, எனக்கு காற்று வரும், பேச்சு வராது. எசேக்கியேல் வசனம் இருக்குது, நீ சில கால ஊமையனா இருப்பாய். 3 மாதம் ஊமையனாக இருந்தேன். சொல்ல வந்த கருத்து, அதே அப்போலோல அந்த ஐசியூல அநேகர் முகத்தை மூடுவது நான் பார்த்தேன். தமிழ் புரியுதா? முகத்தை மூடுறது, பக்கத்தில் அடுத்தவர் நிறைய பேர் மூடுறதை பார்த்தேன். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். நான் சொல்ற காரணம், புதரில் சிக்குண்டேனே சொல்ல என்னை தேடி வந்தார். அன்னைக்கு அழுக்கான ஆடு, புரியுது உங்களுக்கு? அடிபட்ட ஆடு, அன்னைக்கு நொந்து போன ஆடு. இன்னைக்கு சொல்லுங்க, பழுதற்ற தேவனுக்கு பிரியமான கனமான உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரம். சொல்லுங்க, ஆண்டவர் 12:3 யாத்திரம் 12:3 சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஒரு நோக்கத்துக்காக, ஒரு குறிக்கோளுக்காக, அவருடைய லட்சியத்திற்காக. ஒரு சின்ன கேள்வி கேளுங்க, உங்களை தெரிந்து கொண்டாரே, அந்த நோக்கம் நிறைவேறிச்சுக்குதா? உங்களை தெரிந்து கொண்டாரு, நோக்கம் நிறைவேறிக்குதா? ஹல்லேலூயா, நிறைவேறியது. அன்னைக்கு அவர் பார்க்கலாம் பேதினார், அன்னைக்கு அவர் உங்களை பார்க்கலாம் பிரியாணி ஆயிருப்பேன். நான் ஸ்டான்லி பக்கத்தில் இருக்கிறேன். பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுடைய அந்த ஹாஸ்பிட்டலும் என்னுடைய வீட்டுடைய காம்பவுண்ட் ஒன்று. இந்த கொரோனா டைமில்
பிணங்கள் வீதியிலே போடப்பட்டதை பார்த்தேன். பிணங்கள் வீதியில. அந்த வண்டி போயிட்டே இருக்கும். ஏறக்குறைய ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல் சபைக்கு 23 நர்ஸ் வராங்க, டாக்டர்ஸ் வராங்க. அந்த வீதியில போயிட்டே இருக்கும், பிணங்கள் போயிட்டே இருக்கும். எதிர் வீட்டில் ஒருத்தர் போயிட்டார், பக்கத்து வீட்டில் ஒருத்தர் போயிட்டார், இந்த வீட்டில் ஒருத்தர் போயிட்டார். நான் 65 இருக்கிறேன். 64 ஒருத்தர் போனாரு, எதிர்க்க போனாரு, பக்கத்தில் போனாரு. ஆனா கர்த்தர் நம்மளை மட்டும் பாதுகாத்தார். என்ன சொல்லுங்க? தெரிந்து கொண்டார். சொல்லுங்க 12:2. சொல்லுங்க 12:2. சொல்லுங்க தேவன். சொல்லுங்க இந்த ஆட்டுக்குட்டியை. சத்தமா சொல்லுங்க. தெரிந்து கொண்டார். சத்தமா. பைபிள் இல்லையா? பைபிள் இல்லையா? பைபிள் இல்லையா? இருக்கவே இல்லை. சொல்லுங்க இந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார், திட்டம் பண்ணினார். இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பயன்படுத்துறார். எங்கிருந்த சத்தமா. இடம் 23ஆம் சங்கீதம். இடங்கள் 16ஆம் சங்கீதத்தில் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சத்தமா சொல்லுங்க. அங்க திரும்ப முடியாது. திரும்ப முடியுமா? புதர்ல சிக்கி இருக்கிறேன், திரும்ப முடியுமா? கை நீட்ட முடியுமா? நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க சுதந்திரமா. சத்தமா சொல்லுங்க. கை தட்ட, பாட, ஓட, பார்க்கும் கண்களை தந்தார், கேட்கும் செவிகளை தந்தார், ஓடும் கால்களை தந்தார், உழைக்கும் கரங்களை தந்தார். அன்னைக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருக்கும். எழுதுக்க முடியுமா? ஏன் சிக்கி இருக்குதே? தெரியுமா? ஐஸ்வர்யவான் இந்த லூக்கால 16ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான், ஆண்டவரை பார்த்து, லாசருவின் விரலில இருக்கிற தண்ணிய என் நாவல ஊத்துங்கன்றான். புரியுதா எல்லாருக்கும்? என்ன கேட்கிறான்? லாசருவின் விரல் நுனியில் இருக்கிற தண்ணீர். கொஞ்ச கற்பனை பண்ணி பார்க்கணும். லாசரு விரல் எப்படி இருக்கும்? லாசரு விரல் எப்படி இருக்கும்? பிச்சைக்காரன் எப்படி இருக்கும் கை? என்னங்க, நாய் வேற உன கடிச்சிருது, நாய் கடிச்ச விரல். ஆனா சொல்றான், பரவாயில்ல எனக்கு சின்ன தண்ணி ஊத்துங்கன்னு. அப்படிப்பட்ட நிலை இருந்த நம்மை இன்னைக்கு கர்த்தர் நிலை வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க தேவன் என்னை தெரிந்து கொண்டார். 12:2 கடைசி வார்த்தை. சொல்லுங்க தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அதே வசனம் வருங்க. என்னை தெரிந்து கொண்டார். சத்தமா சொல்லுங்க. அடுத்து 28ஆம் வசனம். 28ஆம் வசனம் 12:28. சீக்கிரம் படிங்க. ஆமென். கரங்களை போயிடுது. பஸ்கா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கீழ்ப்படிதான் அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க அப்படியே. எல்லாம் சொல்லுங்க. பஸ்கா என்றால் நம்பர் 1 தெரியுமா? மாற்றம், மாறுதல், கடந்து போகுதல். பஸ்கா என்ற வார்த்தைக்கு தெரிந்து கொள்ளுதல். சொல்லுங்க சத்தமா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் கண்ணை மூடி சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த சபைக்கு வரத்துக்கு முன்னால உடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருந்துச்சு? சபைக்கு வந்த பிறகு வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? தமிழ் புரியுதா? சபைக்கு வரத்துக்கு முன்னால உடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருந்துச்சுமா? ஒரு சுத்தி கடன் இல்லை, வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்தீங்க. நீங்க ஆண்டவங்களை கொடுக்கிறோன்னா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அன்னைக்கு கையேந்து இருந்தீங்க, இன்னைக்கு அநேக கரங்களை திறக்கிறோன்னா கர்த்தரை மாற்றி இருக்கிறார். அன்னைக்கு அடிப்படை தேவை இல்லை, இன்னைக்கு போதுமானது அதிகமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பீரோவை திறந்தாலே கொட்டுது. பீரோவை திறந்தாலே இல்லைங்களா? பீரோ திறந்தா என்ன கொட்டுது? எங்களுக்கு ஒரே ஒரு ரேக்கு தான், உங்களுக்கு தான் 4 ரேக் வச்சுக்கிறீங்க. சொல்லுங்க அவர் தெரிந்து கொண்டார். அதனால அந்த வாழ்க்கை சொல்லட்டுமா? அவர் நம்மளை பார்க்கலன்னா நம்மளை பார்க்கற மாதிரி இருக்குது. சின்ன கேள்வி கேட்குற. வீட்டில் போய் உங்க பழைய போட்டோ பாருங்களேன், திட்டு கொஞ்சம் மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க ராஜகலையா இருக்கும். ஏன் தெரியுமா? அவளை தெரிந்து கொள்ளுதல். ஆமென். பஸ்கா என்ற அடுத்த வார்த்தை பொருள் சொல்லுங்க கீழ்ப்படி. 28 படி. 28 படிங்க. 28 சொல்லுங்க. 28 சத்தமா. ஆமென்.
ஆமென். சொல்லுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுங்க. கீழ்ப்படிதல். சத்தமா. சின்ன கேள்வி, தம்பி வரீங்களா? இவர் தான், நான் தான் எஜமான், இவர் தான் ஆடு, பிடிச்சின்னு போறேன். இவர் முரண்டு போனார்னா யாருக்கு நஷ்டம்? தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. இவர் கேட்பார், எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க, ஏன் போறீங்கன்னு. கீழ்ப்படிஞ்சா இவருக்கு ஆசீர்வாதம். ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஆடு கீழ்ப்படிஞ்சா பலருடைய மரணத்திலிருந்து இந்த ஆடு விடுதலையாக்கும். இந்த ஆடு, இந்த ரத்தம் எங்கெல்லாம் தெளிக்கப்படுதோ அங்கெல்லாம் சாவே இல்லை. இதுல யார் கையில் இருக்குது? இப்போ சொல்லுங்க, யார் கையில் இருக்குது? இந்த ஆட்டு கிட்ட இருக்குது. புரியுங்களா? சொல்லுங்க. கையை விடவே மாட்டேன். சத்தமா கை விடவே மாட்டேன். கையா உனக்கு தெரியுமா? இந்த ஆட்டுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. இது அடிக்கப்படுவதனால் என்ன, எல்லாரும் பாருங்க. இஸ்ரவேல் தேஷ் எகிப்து, அதாவது அநேகருடைய வாழ்வுக்கு ஜீவன். எல்லாம் கரை சொல்லுங்க. அநேகருடைய வாழ்வுக்கு. நான் புரியுது அவனுக்கு. எல்லாம் கவனிங்க எல்லாரும். இது எங்கெல்லாம் தெளிக்கப்படுதோ. ஆனா ஒண்ணு, அடிக்கப்படுகிற வார்த்தை தெரியுமா? என்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணுதல். எல்லாம் கரை சொல்லுங்க. என்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா இவரால கோடிக்கணக்கான ஜீவன்கள் பிழைக்கும். அந்த பஸ்கா ரத்தம் எங்கெல்லாம் தெளிக்கப்படுதோ அங்கே மரணம் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே கூக்குரல் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை. இல்ல யாரால? சத்தமா சொல்லுங்க. நம்புறீங்களா தம்பி? நம்புறீங்களா? உங்களால கோடிக்கணக்கான மக்கள் ஒரு போகன்சியை பயன்படுத்த முடியுமானால், ஒரு டிஜிஎஸை பயன்படுத்த முடியுமானால் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். சொல்லுங்க, சொல்லுங்க. கீழ்ப்படியுமா? நாளை காலையில் பொங்கல் செய்யணும். மனசாட்சியில் இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு பொங்கல் செஞ்சா ஜீரணமே ஆகாது. புரியவே மாட்டேது இல்ல. நாளைக்கு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு ஜீரணம் ஆகாதுன்னு அந்த அம்மா சொல்லுது. புள்ளங்க ஏங்குதான். அது இன்னைக்கு பண்ணிருக்கலாமே. அப்போ அதுல உங்க நாட்டம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? நியாயத்துக்கு ஆயுத பூஜை கும்பிடுறீங்களே நீங்களாம். அன்னைக்கு தான் வண்டியை கழுவுறாரு இவரு. கழுவுனீங்களா ஆயுத பூஜை அன்னைக்கு? எல்லாம் கழுவுன, நீங்களும் கழுவுறீங்க. கரும்பு சாப்பிடுங்க, ஆனா பொங்கல் செய்யாதீங்க. சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்றாங்க? அப்ப ஸ்டாலின் கொடுத்து அதெல்லாம் என்ன பண்ணு கேக்குறீங்களா? அதை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு சாப்பிடுங்க. சொல்லுங்க. கீழ்ப்படிங்க, தேவனால் பயன்படுத்துவார். இந்த ஆடு என்ன பண்ணுது? இப்போ தெரிந்து கொண்ட ஆடு. இரண்டாவது நான் சொல்ல போறேன், தேவனுடைய செயல்களை விவரிக்கும் ஆடு. என்ன சொல்லுங்க? 30ஆம் வசனம், 30ஆம் வசனம், 29, 30. எஸ். எஸ். நல்லா படிங்க, நல்லா படிங்க. புரியல? ஐயா நீங்க படிக்கிறீங்களா? நீங்க படிக்கலாம். மைக்ல படிங்க. ஐயா மைக்ல படிங்க. எஸ். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பார்வோனும் அவனுடைய சகல ஊழியர்களும் எகிப்துள்ள யாவரும். நெல்லுங்க பிரதர், நெல்லுங்க. இந்த ஆட்டை பத்தி கேள்விப்படுறாங்க. படிங்கம்மா. ஐயா நீங்களே படிங்களேன். அப்பொழுது பார்வோனும் என்னங்க அவனுடைய சகல ஊழியக்காரரும். ஹலோ, கரங்களை சொல்லுங்க. எகிப்தியர். இந்த ஆட்டை பத்தி யாருக்கு தெரியுது? இப்போ நம்பர் 1 யாருக்கு? நம்பர் 1 சூப்பர். யாருங்க? அந்த அருமையான தாய் சூப்பர்மா. சொல்ல பார்வோனுக்கு. இரண்டாவது சத்தமா அவனுடைய ஊழியக்காரருக்கு. மூணாவது எகிப்து. எல்லாம் சொல்லுங்க. தேவனே, என் கீழ்ப்படிதல் மோடிக்கு தெரியணும். சத்தமா சொல்லுங்க. என் கீழ்ப்படிதல் கணவனுக்கு தெரியும், என் பிள்ளைக்கு தெரியும், என்னை யாரெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறாங்க அவங்களுக்கு தெரியும். இன்னொரு மாதிரி படி சிஸ்டர். பார்வோனுக்கும், இரண்டாவது ஊழியக்காரருக்கும், எகிப்தில் இருக்கிற
எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. என் கீழ்ப்படிதல் இந்த திருவள்ளிக்கேணியில் இருக்க எல்லாருக்கும், இந்த வியாசார்பாடியில்